இறைவனின் பரிசு. உன்னை புரிந்து கொண்டு வாழ்ந்தால் நீ அன்பின் முரசு. புகுந்த வீடு என்பது இறைவனின் பரிசு. உன்னை புரிந்து கொண்டு வாழ்ந்தால் நீ அன்பின் முரசு. பொறுமை கொண்ட பெண்மை வாழ்க்கையின் தீபம். பெருமை கொண்ட பெண்மை வடிவினில் தெய்வம். புகுந்த வீடு என்பது இறைவனின் பரிசு. உன்னை புரிந்து கொண்டு வாழ்ந்தால் நீ அன்பின் முரசு. கோலத்திற்குள் புள்ளி போல அவளும் இருப்பாள். கனிவோடு குடும்பம் வாழ தினமும் தேய்வாள். பண்பாடு மாறாமல் வாழ்வில் நடப்பாள். சிறு பலனேதும் கருதாமல் சுமையை சுமப்பாள். படி தாங்கும் இரும்பாக துன்பம் பொறுப்பாள். இடி தாங்கி போல பிறரின் கவலை துடைப்பாள். கண் போன்று கணவனையே எண்ணி வாழ்வாள். குடும்பம் என்னும் கோயிலுக்கு காவல் ஆவாள். புகுந்த வீடு புகுந்த வீடு புகுந்த வீடு என்பது இறைவனின் பரிசு. உன்னை புரிந்து கொண்டு வாழ்ந்தால் நீ அன்பின் முரசு. பொறுமை கொண்ட பெண்மை வாழ்க்கையின் தீபம். பெருமை கொண்ட பெண்மை வடிவினில் தெய்வம். புகுந்த வீடு என்பது இறைவனின் பரிசு. உன்னை புரிந்து கொண்டு வாழ்ந்தால் நீ அன்பின் முரசு. நாமளே பெரிய திமிங்கலம் நம்மள தூண்டில் போட்டு பிடிக்க பாக்குறானா? இவனுக்கு கல்யாணம் ஆனா என்ன ஆகல என்ன நமக்கு என்ன? ஒரு விதத்துல விச்சு அவனை பத்தின உண்மையை நம்ம கிட்ட மறைச்சது கூட நல்லதுதான். இப்ப அவனோட பிடி நம்ம கையில. நாம எதுவும் தெரிஞ்சதா காட்டிக்க வேண்டாம். நமக்கு தேவை பேங்க் மேனேஜர் விஸ்வநாதன். That's all. அண்ணே, எனக்கு உடனே விச்சுவை பத்தின அத்தனை டீடைல்ஸும் வேணும். அவன் பொண்டாட்டி, குழந்தை இருந்தா குழந்தை, குடும்பம் பத்தின அத்தனை டீடைல்ஸும். எதுக்கணும்? Do what I say. என்னாச்சு விச்சு? பச்சை மிளகாய் சாப்பிட்டேன், காரமா இருக்கு. ஐயோ விச்சு, உரப்புக்கு தண்ணி குடிக்கிறத விட ஸ்வீட் சாப்பிட்டா உடனே சரியாயிடும். இது ஸ்பெஷலா பண்ண பாயசம், இத கொஞ்சம் குடிங்க. பயங்கர காரமா இருக்கு. பாத்து பாத்து. இன்னைக்கு என்னாச்சு விச்சு? உங்களை பத்தி நினைக்க நான் இங்க இருக்கும்போது அப்படி யாரு உங்களை நினைக்கிறா?
உங்களுக்காக ஸ்பெஷலா நானே செஞ்ச பாயசம் 2 ஸ்பூன் ஸ்வீட் அதிகமாவும் போட்டிருக்கேன். நிதானமா குடிங்க. இந்த இனிப்பு ஒரு நாள் கசப்பா மாறும்டா. இன்ஸ்பெக்டர் ஐயாவை பார்க்கணும். உள்ள இருக்காரு, போங்க. ஆ. ஐயா, இவன் தான் அந்த முருகன். அப்படியா? ஆ ஆ ஆ ஆ நோ ப்ராப்ளம், நான் பார்த்துக்கிறேன். சரிங்க சார், நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் அதை பற்றி எதுவும் கவலைப்படாதீங்க. ஓகே. யார் பண்ணி என்ன வேணும்? சார், நான் தான் முருகன். நீங்க ஃபோன் பண்ணீங்கல்ல? ஆமா, முருகன். ம் ம். என்ன கண்ணன், என்னமோ சொன்னீங்க? இன்னும் 12 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள வந்துட்டான் பாத்தீங்களா? ஆமா சார். ம், வெரி குட். நீ சொன்ன மாதிரி வந்துட்ட. ஆனா நீ திருடின தாலி சரடு உன் தங்கச்சி கழுத்துல ஏறிடுச்சு, அப்படிதானே? ஆமா சார். பாதிக்கப்பட்டவங்க உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கப்பா. உன் மேல சட்டப்படி ஆக்ஷன் எடுத்தாகணும். சொல்லு, என்ன பண்ணலாம்? உன்னை கோர்ட்ல ஒப்படைக்கும் போது நீ அடிச்ச நகையெல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணணும் ஐயா. சார், எந்திரிப்பா. எந்திரியா. சார், என்ன வேணாலும் பண்ணுங்க சார். ஆனா தாலி செயினை மட்டும் கேட்காதீங்க. இந்த விஷயம்லாம் தெரிஞ்சா என் தங்கச்சி வாழ்க்கை நாசமா போயிடும் சார். நல்ல இடத்துல வாக்கப்பட்டு போயிருக்கா. அவ கழுத்துல இருக்க தாலிய நான் எப்படி சார் கேட்டு வாங்க முடியும்? சார், நான் எப்படியாவது உழைச்சு சம்பாதிச்சு அந்த தாலி சரடு திருப்பி கொடுத்துறேன் சார். ப்ளீஸ் சார், என் தங்கச்சி வாழ்க்கையில கருணை காட்டுங்க சார், ப்ளீஸ் ப்ளீஸ் சார். சரி சரி, எழுந்துரு எழுந்துரு எழுந்துரு, முதல்ல எழுந்துரு. எழுந்துருப்பா, எழுந்துரு சார். நீ தண்டனை கிடைச்சிட்டு உள்ள போயிட்டனா அப்புறம் எங்க இருந்து உழைக்கிறது? கண்ணன் சார், இங்க வாங்க. அந்த வரேன் சார். இந்த பேக் எடுத்து உள்ள வச்சுட்டு லாக்கப் தரங்க. நீ போய் உள்ள இரு. முருகா, வா 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 வா. வந்துட்டியா? உட்கார் உட்கார். முருகா, இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னாரு? உள்ள உட்கார சொன்னாரு. ஐயோ 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 ஐயோ, வந்து சேர்ந்தியடா. அது எனக்கு தெரியாதா? ஏண்டா, என்ன காப்பாத்த நீயாவது தப்பிச்சு போயிடனாக்கா உள்ளது உள்ளபடியே சொல்லிட்டு இருக்கியா? அண்ணா, நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறீங்க. எனக்கு எப்படி தெரியும்?
ஐயோ ரொம்ப நல்லவனா இருக்கேடா. நீ செஞ்சதை ஒத்துக்கிட்டதுனால என்னையும் மாட்ட விடுறியடா. நம்ம 2 பேரும் ஒன்னா தானே பண்ணோம். ஏன்டா சொல்ல மாட்டேன்? எனக்கு கடமைப்பட்டவனாடா. ஐயோ 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 அப்படியே உண்மையை புட்டு புட்டு வைக்கிறியடா. நீ மாட்டினது இல்லாம எனக்கு வேற புத்திமதியா? வசமா மாட்டிக்கிட்டோம். நாம தான் செஞ்சோன்னு ஒப்புதலும் கொடுத்துட்டியடா. செயின் ஸ்நாச்சிங், அட்டன் டு மர்டர், அது இதுன்னு 4-5 கேஸை போட்டு எப்படி உள்ள போட்டுருவாங்க. எத்தனை வருஷமோ என் பழப்பிலே மண்ணாடி போட்டியடா. பாவி 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 பாவி. டே முருகா, இப்போ நாம தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குடா. இந்த காரியத்தை நான் செய்யலன்னு அடிச்சு சத்தியம் பண்ணிடு. எதை கேட்டாலும் செய்யலன்னு சொல்லிடு. வார்த்தையால தேன் தடவி பேசுறாங்கன்னு பாக்குறியா? இவங்கள நம்பாதரா. வெளியில ரத்தம் வராம அடிக்கிறதுல கில்லாடிங்க புரட்டி எடுத்துருவானுங்க. இந்த உடம்ப பார், இரும்பு கணக்கா இருக்குது. இதெல்லாம் எதனால? இவனுங்க அடிச்சு அடிதான்டா. இத பாரு, இங்க பாரு, பல்லு உடஞ்சிருக்கு. எப்படி உடஞ்சது தெரியுமா? B4 ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சப்ப பல்லு உடஞ்சது. ஆனா என் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வெளியே வரலையே. அதே மாதிரி நீயும் வாயை துறக்காத. நானும் திறக்கல. என்ன சொல்ற? என்னடா நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ அங்கேயே பார்த்து. சார், நீங்க எப்ப சார் வந்தீங்க? மாய கண்ண மாதிரி வந்து நிக்கிறீங்க. என்னடா வாயை திறக்க வேணாம்னு அவனுக்கு சொல்லி கொடுக்குறியா? சார், நான் சத்தமாவே பேசலையே சார். உங்களுக்கு எப்படி? உள்ள கேமரா ஃபிட் பண்ணிருக்கு. ஐயோ, இது வேறவா? ஏய், நீ யாருன்னு எனக்கு தெரியாது. உன்னை இவன் கூட விட்டா இவனையும் நீ கடுத்துடுவ. இரு இரு, உன்னை வேற லாக்கப்ல மாத்திரம். இரு இரு. சுத்தம். டேய், நீ ஒரு ஸ்டால் சார் அர்த்தம்டா. எப்படிடா இப்படி முகத்தை அப்பாவி மாதிரி வச்சிருக்க? நீ தேறிடுவடா, நீ தேறிடுவ. ஏமா, நீ ஒச்சு போடுறதுலே 1/4 கிலோ வேஸ்டா போயிடும் போலது. பின்ன முத்தலா இருக்கிற வெண்டைக்காயை வாங்க சொல்றியா? ஏமா, கண்ணால பார்த்தாலே அது முத்தலா பிஞ்சான்னு தெரியாதா? அந்த சாமர்த்தியம் எனக்கு இருந்திருந்தா நான் ஏன் இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வர போறேன்? ஏன் தாயி, உனக்கு இங்க என்ன குறைச்ச? மகராசி மாதிரி தானே இருக்க. நீ என்ன வீடு பூந்து பாத்தியாக்கும்? என்னவோ வருஷமும் ஓடி போச்சு. ஆமா, உன் மருமக ஆஸ்பத்திரில இருந்து வந்துருச்சா? ஏய், அவ ஆஸ்பத்திரி இருக்கிற விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? ஏமா எனக்கு தெரியாம? இந்த தெருவுக்கே, ஏமா இந்த ஊருக்கே தெரியுமே. பேப்பர்ல எல்லாம் உன் மவன் பேரை போட்டு நியூஸ் வந்திருக்காமே, நீ படிக்கல? யோ யோ யோ, என் மானமே போகுது. நான் என்னன்னு சொல்லுவேன்? சொன்னாலும் இந்த வீட்டுல யாரு கேட்பாங்க? சரி, இந்த வெண்டைக்காய் முத்தலா இருக்கு, வேண்டாம். இந்தா, நீ இது வரைக்கும் கணக்கு போடு. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? கணக்க சொல்லு. எல்லாம் சேர்த்து மொத்தம் 52 ரூபா ஆகுது. இந்தா, எல்லாம் 500 ரூபா நோட்டா இருக்கு. 2 ரூபா சில்லற அப்புறம் வாங்கிக்க போ. ஒரு கைப்பிடியேன். தூக்குமா. புடி. இந்தா, நீ கிளம்பு. பாம்பேக்கு போனியா? எல்லா வேலையும் நல்லபடியா முடிஞ்சுதா? என்ன விசு, போயிருந்த இடத்துல ஹோட்டல் எல்லாம் நல்லா வசதியா இருந்ததா? நல்லா கவனிச்சாங்களா? அதெல்லாம் நல்லா கவனிச்சிருப்பாங்க இல்லன்னா. யாதகி பிரசங்கி, நான் தான் கேட்டிருக்கேன்ல, அதுக்குள்ள நீ என்ன? அண்ணன் 3 நாளா மீட்டிங்ல பேசி பேசி ரொம்ப டயர்டா வந்திருக்கு. நீ வேற கேள்வி மேல கேள்வி கேட்டு தொந்தரவு பண்ணாதம்மா. அம்மா, அண்ணன் மும்பைல தங்கியிருந்த ஸ்டார் ஹோட்டல் பேர் என்னன்னு கேள. அது பெரிய ஸ்டார் ஹோட்டலா. அங்க சாப்பாடும் சர்வீஸும் சூப்பரா இருக்குமா. அப்படிதானே?
ஏ விசு நில்லு. ஒருத்தி சும்மா தோணு பேசிக்கிட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருறி. விசு, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்டா. நீ பாம்பே போனல, அப்போ என்ன சித்தி? நீ எவ்வளவு தூரம் படிச்சு சொல்லிட்டு இருந்த. ஆனா உன் பேச்ச கேட்காம உன் பொண்டாட்டி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா. அந்த திருடனை புடிச்சிட்டாங்களாம். விஷயம் பேப்பர்ல எல்லாம் வந்துருச்சான். அப்போ நீ சொல்லி உன் பொண்டாட்டி கேட்கலனா அவளுக்கு எவ்வளவு திமிரு இருக்குன்னு பாத்துக்கோ. இதெல்லாம் அவளுக்கு யார் கொடுக்குற தைரியம் தெரியலையே. ஏண்டி, அவனே இப்பதான் ஊர்ல இருந்து வந்திருக்கான். எதையாவது சொல்லி அவனை ஏன் டென்ஷன் படுத்துற? நல்லா சொல்லுவீங்களே, நானா இவனை டென்ஷன் பண்றேன்? இவனுக்கு பெரிய தலைவலியே இவன் பொண்டாட்டி தான். விசு சொல்லி அவன் கேட்கலனா அப்புறம் இவனுக்கு என்னங்க மரியாதை இருக்கு? பேப்பர்ல நியூஸ் வந்துருச்சு. ஒரு காய் விக்கிறவ கூட அப்படியாமேன்னு என்ன கேள்வி மேல கேள்வி கேட்கறா. ஒரு பேங்க்ல மேனேஜரா ஒரு பெரிய உத்தியோகத்துல இருக்கிறவனை பார்த்து 4 பேர் என்னன்னு விசாரிச்சா இவனுக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கும். இத பாருங்க, நீங்க வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறீங்க. உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. இவன் வெளியில போய் 4 பேரை சந்திக்கிறவன். இதெல்லாம் ஒரு பொண்டாட்டிங்கிறவளுக்கு தானா தெரிஞ்சிருக்கணும். தெரியல, அப்ப சொல்றதையாவது கேட்டுக்கணும். விசு, இங்க பாரு, இதெல்லாம் சரியில்லடா. ஒண்ணும் இல்லாம வந்ததுக்கே இப்படி. பெரிய கோடீஸ்வர மகளா இருந்திருந்தா ஐயோ, இவளையெல்லாம் கையிலேயே பிடிக்க முடியாது. ஏமா, அப்பா தான் உன்னை சும்மா இருக்க சொல்றாருல, ஏமா மேலும் மேலும் பேசி எரிய நெருப்புல எண்ணெய் ஊத்துற? நடு ரோட்ல ஒருத்தன் செயினை அறுத்துட்டு போவான். போலீஸ்காரங்க வந்து விசாரணை பண்ணாலும் வாயை மூடிட்டு இருக்கணுமா? டேய், புருஷன் சொன்னா இருந்துதான்டா ஆகணும். அன்னைக்கு வந்த நிலைமை உனக்கு வந்திருந்தா அப்ப கூட சும்மா தான் இருந்திருப்பியா? டேய், என்னடா அண்ணிய பெருசா தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுற? அப்பா சொல்லிருந்தா சித்தி கேட்டிருப்பாங்க. இந்த பார், ஏன் விஷயத்துல தலையிடாதேன்னு உனக்கு ஏற்கனவே சொல்லிருக்கேன். தேவையில்லாம நீ மறுபடி இன்டர்ஃபியர் ஆன தம்பின்னு கூட பார்க்க மாட்டேன், தொலைச்சிடுவேன். சித்தி, இப்பயே ஹாஸ்பிட்டல்ல போய் 2ல 1 பார்த்துட்டு வந்துடுறேன். டேய் விசு, வேணாண்டா. அவளே முடியாம இருக்கா. இந்த நேரம் சும்மா இருங்கப்பா. முடியாதவளா இந்த காரியம் செஞ்சிருக்கா? நீங்க அனாவசியமா தலையிடாதீங்க. அப்பா, அண்ணா இங்க போய் ஏட விடாம சண்டை போட்டுற போகுது. நானும் போறேன்ப்பா. சித்தப்பா, என்னம்மா? அம்மாவை பார்க்க நானும் உங்க கூட வரட்டுமா? சரி வாமா. வரேன்ப்பா. இப்ப சந்தோஷமாடி உனக்கு? வேணாண்டி, உன் குணத்தை மாத்திக்க. நான் பட்டு திருந்திட்டேன், நீயும் திருந்த பாரு. திருடின அந்த பையன் தானா வந்து சரணடைஞ்சிட்டான். உங்களுக்கு குணமானதும் நீங்க நேர்ல வந்து அவனை ஒரு தடவை அடையாளம் காட்டிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நாங்க செய்ய வேண்டிய ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் செஞ்சிருவோம். அவனை இங்கேயே கூட்டிட்டு வந்திருப்போம். நீங்க ஹாஸ்பிட்டல் இருக்கனால ரொம்ப தொந்தரவா இருக்கும். உங்களுக்காக இன்னும் ஒரு 2 or 3 days நாங்க வெயிட் பண்றோம். சார், என் பொண்ணோட தாலி சரடை பத்தி ஏதாவது தெரிஞ்சா? அதை பத்தியும் விசாரிச்சுட்டு தான் இருக்கோம். நீங்க நேர்ல வாங்கல, அதுக்குள்ள எல்லாம் தெரிஞ்சிடும். அப்ப நான் கிளம்புறேன் மேடம். வரேன் சார். வாங்க சார். அப்புறம் செயின் ஸ்நாச்சிங் கேஸ் விஷயமா என்னோட வைஃபை பார்த்துட்டு போகத்தான் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், யூ ஆர் ரைட். நான் வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட இந்த கேஸ் விஷயமா ரொம்ப ஆர்வம் காட்டுறீங்க. நான் என் டியூட்டியை செய்ய உங்க உதவி தேவையில்லையே.
நான் என் ஒய்ஃப் கிட்ட கட்டாயப்படுத்தி கேஸ வாபஸ் வாங்க சொன்னா உங்களால என்ன பண்ண முடியும்? அத முன்னாடியே செஞ்சிருக்கலாமே, ஏன் செய்யல? நீங்க உங்களை பத்தி நினைக்கிறீங்க, ஆனா உங்க ஒய்ஃப் தனக்கு வந்த நிலைமை இன்னொரு பொண்ணுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதை ஏன் சார் நீங்க கெடுக்க நினைக்கிறீங்க? மறுபடியும் சொல்றேன், உங்க அட்வைஸ் எனக்கு தேவையில்லை மிஸ்டர் வரதராஜன். இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. ஆனா ஒரு விஷயம், அக்யூஸ்ட நாங்க பிடிச்சிட்டோம். தங்களோட குற்றத்தை அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. நீங்க உங்க ஒய்ஃபை கட்டாயப்படுத்தி கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கினாலும் இனி பிரயோஜனமே இல்லை. ஏற்கனவே உங்க ஒய்ஃப் அக்யூஸ்ட போட்டோல அடையாளம் காட்டினதுனால தான் நாங்க பிடிச்சோமே. சோ அவங்க ஏற்கனவே செஞ்ச அந்த உதவி ஒன்னே போதும். மிஸ்ஸஸ் ராதா விஸ்வநாதன் ஸ்டேஷனுக்கு வந்து நேர்லயே அடையாளம் காட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்கியூஸ் மீ, வரேன்.